இவங்க பேர் தான் மகா. இவங்க வந்துட்டு ஒரு சொந்தமா டைலர் கடை வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாதம்தான் ஆகுது. இவங்களுடைய கணவர் வந்துட்டு இவங்க கூட ஒழுங்கா இருந்து வாழாத வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்துகிட்டு அவங்க கூடயே விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்க தனிமையில எப்படி மனசு உடைஞ்சு போய் என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இவரு வேற ஒரு பொண்ண இப்படி மனசுல வச்சுட்டு நம்ம வாழ்க்கை இப்படி சீரழிச்சிட்டாரே அப்படின்னு இனிமே எந்த ஒரு ஆம்பளையும் பார்க்க கூடாது அப்படின்னு ஆம்பளைங்களே ரொம்ப வெறுப்பாதான் இருப்பாங்க. ஆம்பளைங்கனால ரொம்ப விரக்தியாவே இருந்துகிட்டு இனிமே அவரும் விட்டுட்டு போயதுக்கு அப்புறம் பிசினஸ் பார்த்துக்கிட்டு இவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க அம்மா வந்துட்டு அப்பப்ப உடல்நிலை சரியில்லாத ஹாஸ்பிடல் செலவும் வச்சிட்டு இருப்பாங்க. இனிமே நமக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலை, நம்ம அம்மா, நம்ம வீடு, இப்படியே தான் நம்ம இருந்தலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல தான் இருப்பாங்க. இவங்க டெய்லரிங் ஃபீல்டு நல்லாவே தெரியும். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நல்லாவே ப்ளவுஸ் எல்லாம் தச்சு மாடலா தச்சிட்டு அதுலயும் நல்ல ஒரு வருமானமும் இருக்குது. இப்படி நெருக்கமா ஒரு சுந்தரின்னு ஒரு அக்கா, பக்கத்து வீட்டுக்காரங்க தான். சுந்தரின்னு ஒரு அக்கா கிட்ட பேசி ரொம்பவும் பழக்கமாவும் இருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி ஒரு நம்பர்ஸ் மாதிரி நல்லாவே பேசி பழகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் அவங்களோட தம்பி சுந்தரியோட தம்பி ஃபாரின்ல இருப்பாங்க. ஃபாரின்ல இருந்துட்டு நல்லா அவங்கள பார்க்க நல்லாவே அவங்க பேர் ரகு. அவங்க நல்லா பார்க்கறதுக்கே நல்லா அழகா, நல்லா வாட்ட சாட்டமா, நல்லா ஒரு படைச்ச ஆம்பளை, நல்லாவே டீசெண்டாவும் இருப்பாங்க. அவங்க இப்ப லீவுக்குன்னு ஊருக்கும் வருவாங்க. ஊருக்கு வரும்போது நம்ம மகாவும் பார்ப்பாங்க. மகாவை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிரும். பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு இளம் தோற்றமாவும் அவ்வளவு ஒரு அழகாவும் இருப்பாங்க. அம்மா மகா அவங்கள பார்க்கும்போதே உங்க கூட தான் வாழணுன்ற ஒரு ஆசையோட கணவனோட அவங்க கூடவே பேசி பேசி பழகி அவங்களாலேயே மேரேஜ் பண்ணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம சுந்தரி அக்காட எப்பயுமே வழக்கம் போல நல்லாவே பேசி பழகுவோம். இப்படியே இருப்பாங்க. அவங்க அக்கா கிட்டையும் கேட்பாங்க, இவங்க யாருக்கா? இந்த பொண்ணு பார்க்கவே ரொம்ப அழகா லட்சணமா இருக்காங்க, குடும்பத்து பொண்ணா நல்லா பார்க்கவே இதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம ரவி சொல்லிட்டே இருப்பாங்க, ஆமாண்டா அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரே ஒரு மாசம்தாண்டா ஆகுது. 1 மாசத்திலேயே அவங்க வீட்டுக்காரர் வேற ஒரு பொண்ணோட பேசி பழக்கம் வச்சுக்கிட்டு விட்டுட்டு போயிட்டான். இப்ப கூட இருந்து வாழல. உங்க இந்த பொண்ணு டைலரிங் ஃபீல்ட் பார்த்துக்கிட்டு வர வருமானத்தை வச்சுட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிடல் செலவும் பார்த்துக்கிட்டு இவங்க வீட்ல தனியாதாண்டா இருக்காங்க அப்படின்னு இவங்க ரவிகிட்டையும் சொல்றாங்க. நம்ம சுந்தரி அப்படி சொல்லும்போது தான், என்னக்கா இந்த மாதிரி இந்த எப்படி ஒரு பொண்ணு இவ்வளவு அழகான பொண்ணை விட்டுட்டு அவர் போயிட்டாரா அப்படின்ற மாதிரியும் ரவியும் தன் அக்கா கிட்ட சொல்லிட்டும் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் அவங்க எனக்கு பொண்ணுன்னு ஒன்று பார்த்தா எப்படி பார்க்கணும்னு சொல்லி அடிக்கடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டீங்களே, நம்ம சொந்தத்துல எங்கேயுமே நான் எப்படி பார்க்கல. என் ஃப்ரெண்ட் ரீதியாவும் நம்ம சொந்தத்துல எங்கேயுமே நான் பார்த்தவர இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கல. எனக்கு மேரேஜ்னு ஒன்று பண்ணி வச்சேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணை மகா மாதிரி பொண்ணு பாருங்கக்கா அப்படின்னு சொல்லி தன் அக்கா கிட்டையும் சொல்லுவாங்க. ரவி அப்படி சொல்லும்போது ரொம்பவும் இவங்கள்ட்டையும் பேசவும் ஆரம்பிப்பாங்க. அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வரப்போக இருக்கும்போது தான் நம்ம ரவி கிட்ட நம்ம மகாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்ச பிறகுதான் சொல்லுவாங்க, 2 பேருமே மனம் விட்டுட்டும் பேசுவாங்க. உங்க பேரு என்ன எல்லாம் கேட்டுச்சு, உங்க லைஃப்ல ஏன் உங்க கணவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு யாருமே இல்ல, தன் கணவர் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுதான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனா என்ன வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியும் ஷேர் பண்ணிக்காங்க. அந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணிக்குவோம்.
இவங்களுக்கும் மன அளவுல ஃப்ரெண்ட் ரீதியாவும் ரொம்பவே நெருங்கி பேசவும் ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ரொம்பவும் பிடிக்கவும் ஆரம்பிக்குது. இவங்களுக்கும் பொண்ணு ஒன்னும் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்கள பார்த்தமே பிடிச்சதால இவங்களுக்கும் மகாவுக்கும் அவங்கள பார்க்கவுமே ரொம்ப பிடிக்கும். 2 பேருக்குமே பிடிச்சுதான் 2 பேருமே பார்த்து பேசி பழகுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்துட்டு இவங்கள சுந்தரி அக்கா வந்து அடிக்கடி கோயிலுக்கும் போவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து கோயிலுக்கும் போயிடுவாங்க. அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வழக்கம் போல நம்ம சுந்தரி அக்கா வீட்டுக்கு மகா வராங்க. மகா வந்துட்டு எப்பயுமே சுந்தரி அக்கா வீட்டுக்கு போனா நல்லா குளிச்சிட்டு அலங்காரம் பண்ணிட்டு பூயெல்லாம் வச்சிட்டு நல்லா ஒரு அழகா ஒரு மென்மை தோற்றத்தோட தான் அவங்க வீட்டுக்கும் போவாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அவங்களுக்கும் நம்ம ரவிக்கு வந்துட்டு இன்னும் ரொம்ப ஆசைகள் அதிகமாகுது. தனிமையில இருக்கிற இடத்துல அதுவும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பேச பழகவும் ஆரம்பிக்கிறாரு. பேச பழகவும் ஆரம்பிச்சிட்டு ரொம்பவும் மன ரீதியா மனசு விட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்ட்டு நம்ம மகாவும் ஃபோன் நம்பரும் கொடுப்பாங்க. பக்கத்து பக்கத்து வீடு அப்படின்றதால இருக்கவும் நம்ம அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிக்கிறதாவும் இருந்திருக்காங்க. 2 பேரும் இது இப்படியே தொடர்ந்து இருந்தது போக அவங்க அக்காவும் வழக்கம் போல எப்பவுமே கோயிலுக்கு போயிட்டும் இருந்தாங்க. அப்படி கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற நேரம்தான் அக்கா வீட்ல இல்ல. நீங்க இப்ப வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ரவி வந்துட்டு வீட்டுக்கும் கூப்பிடுவாங்க நம்ம மகாவை. மகா சரின்னு வீட்டுக்கும் தலை நிறைய மல்லிகை பூ வச்சிட்டு சாரி கட்டிட்டு தான் போவாங்க. அந்த சாரியில பார்க்கும்போதே ரவிக்கு ரொம்பவும் பிடிச்சிடுது. இவங்களுக்கும் மகாவுக்கும் ரொம்ப பிடிச்சு போக 2 பேருமே பக்கத்து பக்கத்திலேயே உக்காந்து பேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சரி அப்படின்னு லவ்வும் ப்ரப்போஸ் பண்றாரு. நம்ம ரவி வந்துட்டு நீங்க தான் உங்க கணவர் இல்லாத வாழ்க்கையில நீங்க ஏன் இனிமே தனிமையிலிருந்து என்ன பண்ண போறீங்க? அவர் இப்ப நல்லா தான் இருக்காங்க. நீங்க மறு மேரேஜ் பண்ணிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க சரின்னு கிரீன் சிக்னலும் கொடுப்பாங்க. சொல்லிட்டு 2 பேருமே மனரீதியா பேசிட்டு உல்லாசமான வாழ்க்கையும் வாழவும் ஆரம்பிப்பாங்க. அவங்க அக்காவும் வீட்ல இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே தனிமையில இருக்கின்றதால சரி நம்மளும் இவங்கள தானா மேரேஜ் பண்ணிக்க போறோம். நம்ம ஒன்னா இருந்துட்டா என்ன தப்பு? நமக்கு லைஃப் லாங் இவங்க தானே நம்ம கணவரா வரப்போறாங்க அப்படின்னு மகாவும் மனசுல ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு 2 பேரும் உல்லாச வாழ்க்கையில வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. இது இப்படியே ரொம்பவும் சந்தோஷமாவும் இருந்துறாங்க. இது அப்படியே தினமும் இருக்கிறதால பகலிரவுன்னு பார்க்காம அடிக்கடி இப்படியும் இருக்கிறாங்க. இருக்கிறதையும் அடிக்கடி இவங்க அக்காவும் ஒரு டைம் பாத்துறாங்க. ஏன்னா நம்ம மகா வந்து வீட்டுக்கு வந்துட்டு போறது இல்லாத இப்ப ரொம்பவும் இங்கேயே இருக்கிறதும் ஒன்னாவும் இருந்தும் பாத்துறாங்க. இப்படியே போச்சுன்னா ஊருக்குள்ள பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரி வந்துட்டு ஊர்ல ஒரு 4 பேரை வச்சு இத பேசி நல்லபடியாவே கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லயே 4 பேரை கூப்பிட்டு வச்சு மேரேஜ் பண்ணிக்க கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சிட்டு நல்லபடியா திருமணத்தையும் முடிச்சு வைக்கிறாங்க. நம்ம சுந்தரி வந்துட்டு நல்லபடியா சுந்தரி மேரேஜும் பண்ணி வச்சிட்டதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவையும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம ரவி வந்துட்டு மகாவோட அம்மாவையும் பிள்ளைங்க இல்ல அப்படின்ற ஒரு ஏக்கத்தையும் அவங்களுக்கும் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றது, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறது, இவங்க வந்து தங்கம்மா மரியாதையும் நல்லாவும் பார்த்துக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மகாவையும் நல்லா ஒரு உல்லாசமான வாழ்க்கையில ரொம்பவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய நல்லாவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு 1 வருஷத்திலே ஒரு அழகான பொண்ணும் பிறக்குது. அழகான பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்பவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் இவங்க வந்து ஃபாரின் போலான்னு பார்த்தாலும் போக மனம் இல்லாத நம்ம ரவி வந்துட்டு ஃபாரின் போறது எதுக்கு? முன்னதான் யாரும் இல்ல, நம்ம ஃபாரின் போய் இருந்து சம்பாரிச்சோம், நம்ம மகா பார்த்துட்டு நம்ம இங்கவே கடை பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
உள்ளூர்லயே ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம உள்ளூர்லயே டைலரிங் ஃபீல்டையும் பார்த்துட்டு சூப்பர் மார்க்கெட்டையும் பார்த்துட்டு 2 பேருமே நல்லா ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைய சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க.